ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எங்கன்னா கடலூர் டு திருச்செந்தூர் தான் போக போகிறேன். அந்த ட்ராவல் வந்து ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் ட்ரெயினில். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. ட்ரெயின் ஏறிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ட்ரெயின் ஏறிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறேன். அப்படியே இப்போ ரைவல் ட்ராக்கில் தான் ரைவல் ட்ராக் இன்னும் ட்ரெயின் ஒன்றும் வரல. இன்னும் காலியாக தான் இருக்குது. அந்த டைமில் தான் நீ ஃபோன் பண்ண. அது நம்ம ட்ரெயினான்னு தெரியல. கேட்குற சவுண்டு ஒரு ட்ரெயின் வருது. எப்படி பாருங்க. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நினைக்கிறேன். சரியான ஸ்பீடு, அப்படியே அடிச்சு வந்துன்னு போகிறான். நம்மளால் நிற்கணும் முடியல. பக்கத்தில் நிற்கிறேன், நிற்க முடியல. அப்படியே பறக்கிறான் மண். இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெயினிங்காக வந்திருக்கேன். ரொம்ப பயமாக இருக்குது. இவ்வளோ கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து கிட்ட போகிறது இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே, நம்ம வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கோம் ரெகுலராக. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பயங்கரமாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. ட்ரெயினில் ஏறிட்டேன். ட்ரெயினில் ஏறி பார்த்தா நிற்க கூட இடம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நின்னேன். அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் உட்காரத்துக்கு கொஞ்சம் இடம் கிடச்சிது. கஷ்டப்பட்டு நாங்கள் திருச்செந்தூர் வந்து இறங்கிட்டோம். இறங்கி அங்கேருந்து நடந்து போய் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு பஸ்ஸு ஏறி கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலையிலே சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். சிறப்பு தரிசனம் தான் 100 ரூபாயா? 100 ரூபா கொடுப்போமா? யாருக்கு புரியல. இல்லை மொட்டை அடிச்சு தான் முடியுங்க. அண்ணா மொட்டை அடிச்சு தான் முடியுங்க. தோசை, பூரி, பொங்கல், வடை. இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை. வடை கட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னோடய விளாக் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. கடலூர்லேருந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லுன்னு சொல்கிறேன். என்னால் வந்து கடலூரில் வந்து ட்ரெயின் ஏறினேன். ட்ரெயின் ஏறிட்டு அதில் என்னால் உட்கார கூட முடியல. என்னால் ஏன்னா அந்த அந்த மெயின் வாசல் வரைக்கும் கூட்டம்
உள்ளே நிற்க கூட முடியல. ஒரு ஆள் இறங்கினா தான் நிற்க முடியும், அந்த மாதிரி ஒரு கூட்டம். உள்ளே ஏறிட்டேன். என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. என்னால் நான் விளாக் பண்ணலான்னு பார்த்தேன், என்னால் வந்து வீடியோவும் எடுக்க முடியல. ஏன்னா என்னால் நிற்க கூட முடியல. அந்த வீடியோ உங்களுக்கு கிளிப் ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கிளிப்பு எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இங்கேருந்து மதுரை வரைக்குமே நான் வந்து நின்றுட்டு தான் போனேன். ஒரு சில இடத்துல வந்து இறங்கினாங்க, கொஞ்சம் காலியாச்சு. அப்போ வந்து கீழே உட்காந்துச்சு. அந்த கீழே இருக்குல்ல ரெஸ்ட் ரூம் வந்து பக்கத்தில் இருக்குன்னா அது பக்கத்துலேயே இருக்கும், அங்கே தான் உட்காந்துச்சுனே வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக கூட்டம் ஏற ஆரம்பிச்சோன்னே என்னால் நிற்க கூட முடியல, உட்கார கூட இடமே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்டா ட்ரெயினில் வந்தோன்னு சொல்லிட்டு நினச்சேன் நான். அதுக்கப்புறமா சரி கஷ்டப்பட்டு போயிடலாம், சாமியை பார்க்க போகிறோம், கஷ்டப்பட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் யோசிச்சேன், நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து ட்ரெயினில் வர மாதிரி இருந்தால் நம்ம வந்து ரிசர்வ் பண்ணிட்டு தான் வரணும். ரிசர்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாலியாக போகலாம், ஃப்ரீயாக போகலாம். நீங்கள் ரிசர்வ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து கடலூர் போயிட்டு டிக்கெட் எடுத்துன்னு அப்புறமேட்டு நம்ம திருச்செந்தூர் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சீட்டே கிடைக்காது, நம்ம நின்றுட்டு தான் போகணும். ஏன்னா எப்பயுமே வந்து கடலூர் டு திருச்செந்தூர் வந்து எப்பயுமே கூட்டமாக தான் இருக்குமா. அங்கே இருக்கிறவங்களே சொன்னாங்க, ரொம்ப எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அடுத்த டைம் வந்து போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பஸ்ஸில் போனாலும் போயிடுங்க, இல்லைன்னா வச்சிங்களேன் ரிசர்வ் பண்ணிட்டு போயிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து தேவையில்லாத வந்து இங்கேருந்து கடலூர் போயிட்டு நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா தயவு செய்து போகாதீங்க, அதுதான் என்னோடய சஜஷன். அதுக்கப்புறம் நான் வந்து திருச்செந்தூரில் வந்து இறங்கிட்டேன். திருச்செந்தூரில் இறங்கிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு நான் மட்டும் சாப்பிட்டேன். எங்கள் அண்ணன் வந்து மொட்டை அடிக்கணும், வேண்டுதலுக்காக மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு அவனும் மொட்டைலாம் அடிச்சுட்டு, நான் கோயில் உள்ள ஃபோன் வந்து அலோடு இல்லை. நான் வந்து உள்ளே எடுத்துன்னு போகலான்னு பார்த்தேன், வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், என்னால் எடுக்க முடியல, ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்கல. சரி அதுக்கப்புறம் வந்து ஃபோனை வந்து வெளில தான் கொடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்க. சரி வெளில கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சு, நான் சொல்கிறேன், அதுக்கு வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் உடனே பஸ் ஏறிட்டோம். என்ன பஸ்னால் நாங்கள் வந்து என்ன தூங்கலை, நாங்கள் நைட்டு ட்ரெயினில் வந்தாலும் நாங்கள் ஃபுல்லாக தூங்கலை. சரி ஏசி பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு ஏசி பஸ்ஸில் நாங்கள் போயிட்டு கேட்குறோம், ஸ்ட்ரைட்டாக கடலூருக்கு வந்து பஸ் இருக்காங்க இடத்துக்கு அந்த மாதிரி இல்லை. ஒன்று மதுரை போயிட்டு போகணும், இல்லைன்னா திருச்சி போயிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம திருச்சி போயிட்டு போயிடலாம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திருச்சி பஸ்ஸில் போய் கேட்டோம். அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஏசி பஸ் தான், ஸ்லீப்பர் இல்லை, ஏசி பஸ்ஸு தான், நம்ம உட்காந்து போகலாம் அந்த மாதிரி தான், ஏசி தான் பஸ் தான். அதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 440 ரூபா ஒரு ஆளுக்கு, இங்கேருந்து திருச்சிக்கு, திருச்செந்தூர்லேருந்து திருச்சிக்கு வந்து 440 ரூபா ஒரு ஆளுக்கு. நாங்கள் வந்து அப்படி பேசி ஒரு 400 ரூபா பேசணும், 400 ரூபா ஒரு ஆளுக்கு, 400 ரூபா பேசி 800 ரூபா இங்கேருந்து திருச்சி வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் வந்தோம். என் ஃபோனில் வந்து சுத்தமாக சார்ஜர் இல்லை, என் ஃபோன் வந்து சுத்தமாக சார்ஜர் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சரி பஸ்ஸில் வந்து தான் சார்ஜரே போட்டேன், நான் பஸ்ஸில் தான் சார்ஜர் போட்டு அது ஒரு 1.5 மணி நேரம் சார்ஜர் ஏறிச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறிச்சு பஸ்ஸில். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் திருச்சியில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின ஒன்று ஒரு சம்பவம் என்னென்னா, திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்து சொல்லிட்டு நான் பாத்ரூம் போகிறதுக்காக போனேன். அந்த கிளிப் அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன், அந்த பாருங்கள், இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இங்கே சைடில் ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் வந்து பேகு எல்லோரும் வந்து வெளில தான் வச்சுட்டு போனாங்க. சரி வெளில தான் நான் வந்து வச்சுட்டு உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது, உள்ளே போயிட்டு வெளில வந்து பார்க்குற பேகை காணோம், எங்கே போச்சுன்னே தெரில. அங்கே இருக்கிற ஒரு வாட்ச்மேன்கிட்ட கேட்குறேன், அவர் வந்து போயிட்டார், அப்போ கொஞ்சம் ஏதோ டீ சாப்பிட்றதுக்கு போயிட்டார் பொழுது. எப்பா என்கிட்ட சொல்லிட்டாச்சும் போயிருக்கலாம், நீ சொல்லாமல் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அங்கே இருக்கிற அண்ணனும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துட்டு இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடக்குது, அப்படி செகண்ட் டைம் நடக்குது, இதுக்கு முன்னாடி நடந்துக்குது, செகண்ட் டைம் நடந்துக்குது சொன்னார். அந்த பேக் வந்து மிஸ் ஆனது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கு. எனக்கு ஏன்னா அதில் வந்து காசெல்லாம் இல்லை, அதில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு வந்து நான் வந்து அந்த வீடியோவில் பார்த்துருப்பேன், ஒரு கோட் மாதிரி ஒன்று போட்டிருப்பேன், அது ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் எங்கள் அண்ணனோட ட்ரெஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் சார்ஜரு அது மட்டும் தான் மிஸ் ஆகிடுச்சு.
இது மட்டும் தான் மிஸ் ஆகிடுச்சு. அந்த பேக் வந்து எங்கே போச்சுனே தெரியல. நாங்கள் தேடி பார்த்தோம், பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக தேடி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா எப்படியும் பேக் எடுத்தவன் இங்கே இருக்க மாட்டான், எடுத்து நீ எங்கேயாச்சும் போயிருப்பான். சரி நம்ம தேரத்தையும் வேஸ்ட்டு, அதில் ட்ரெஸ்ஸு தான் போச்சு, சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி இங்கேருந்து கடலூர் வரத்துக்காக ஒரு பஸ் ஏறினோம். கடலூர் பஸ் ஏறிட்டு அங்கே வந்து ஒரு ஆளுக்கு 150 ரூபா டிக்கெட்டு. கடலூருக்கு 150 ரூபா டிக்கெட்டு. நாங்கள் வந்து பஸ் ஏறிட்டோம். சாப்பிடல, மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சாப்பிடல, பேக் தொலைஞ்சிச்சல, சாப்பிடாமல் நாங்கள் வந்துட்டோம். அங்கேருந்து ரொம்ப டயர்டு. பஸ்ஸில் வந்து எங்களால் தூங்க முடியல. ஏன்னா அந்த பஸ் வந்து நார்மலான கவர்மெண்ட் பஸ் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து கடலூரே வந்தேன். கடலூர் எப்படா வருவேன்னு எதிர்பார்த்துருந்தேன். கடலூர் வந்துட்டேன். கடலூர் வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தா வீட்டுக்கு வர்றதுக்கு பஸ் இல்லை. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடலூர்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பைக் எடுத்துன்னு வர சொல்லி அவங்ககிட்ட அந்த பைக்கை வாங்கின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கே மணி 1 ஆயிடுச்சு.